Hello students, welcome to question of the day series. இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி வரப்போற நீட் எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஹெல்ப் பண்றதுக்கான சைலத்தோட XPL ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் பத்தி சொல்லணும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் சைலம் ஆஃபர் பண்றாங்க. எஸ் பசங்களா உங்களோட மொத்த சிலபஸையும் மாடியூல்ஸா பிரிச்சு கரெக்டான எக்ஸாம் நடத்தி உங்களை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த கோர்ஸ். அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் அட்மிஷன் ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து நமக்கு ஆரம்பிக்கிறது வந்து மார்ச் 27 தான் ஆரம்பிக்கும். 1 மந்த் தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் மொத்தமாக முடிச்சு ப்ராப்பராக எக்ஸாம் எல்லாம் எழுதி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸஸில் நடக்கும். அண்ட் நீங்கள் ஆஃப்லைன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா XPL ஆன்லைன் வந்து உங்களுக்கு அதில் ஃப்ரீயாக கிடைக்கும், ஆட் ஆனாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸோடையும் ஆன்லைன் ஃபேக்கல்ட்டிஸோடையும் செஷன்ஸு உங்களுக்கு பார்க்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் தான் பெஸ்ட் பசங்களா. அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மோர் டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது தெரியணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அதே மாதிரி நமக்கு டெஸ்ட் சீரிஸ் வருது, LMRP வருது, அதை பற்றியெல்லாம் தெரியணும்னா இந்த 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இயர் உங்களோட ரிசல்ட் நீங்கள் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்க போகிறீங்க. உங்களோட ஃபோட்டோஸ் தான் இந்த ஸ்லைடில் இருக்கணும். ஓகே, எஸ் பசங்களா. ஸோ கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த மேஜர் ப்ராடக்டிவ் பி. அப்போ இந்த மேஜர் ப்ராடக்டிவ் பியை கண்டுபிடிக்கணும். என்ன நடக்குதுங்க? எஸ், ஹியர் வி ஹாவ் அன் ஆல்கீன். ஆல்கீன் இருக்கு, இல்லை 1 2 3 4 2 மீதல் பியூட் 2ஈன் ஒரு ஆல்கீன் இருக்கு, புரோமின் இருக்கு, தென் மெத்தனால் இருக்கு, சால்வெண்டா மெத்தனால் இருக்கு. அப்போ நமக்கு ஏ கிடைக்கும். அந்த ஏ வந்து HI கூட, ஹைட்ரஜன் ஐடிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது தான் மேஜர் ப்ராடக்டிவ் பி கிடைக்கும். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. முதல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். முதல்ல இந்த ஆல்கீனை எடுக்கலாம். ஆல்கீன் இங்கே எடுக்கலாம். CH3 CCH3 டபுள் பாண்ட், CH3 CH3 டபுள் பாண்ட், CH, அப்புறம் CH3 பாருங்க பசங்களா. இங்க யாரெல்லாம் இருக்கு? Br2 இருக்கு, மெத்தனோல் இருக்கு. அப்ப இங்க நடக்கிறது என்ன? Br2ல இருந்து நமக்கு Br+ கிடைக்கும். Br +உம் Br -உம். யூஸ்வலி Br2 இருந்தா இந்த டபுள் பாண்டோட இங்கேயும் ஒரு புரோமின், இங்கேயும் ஒரு புரோமின், அப்படித்தானே அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். பட் இங்க மெத்தனால் தான் சால்வெண்ட், ஒரு போலார் சால்வெண்ட் இருக்காங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா Br2ல இருந்து நமக்கு கிடைக்கிறது Br+. ஸோ Br2ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? Br+ கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நியூக்ளியோஃபைல்ஸ், மெத்தனால் வந்து நியூக்ளியோஃபைலை ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதிலிருந்து நமக்கு CH3O- கிடைக்கும். இவங்க 2 பேர் தான் ஜாயின் பண்ணணும். இவங்க 2 பேர் தான் பை பாண்டுக்கு பிரேக் பண்ணும்போது போய் ஜாயின் பண்ணணும். பட் இங்கே பை பாண்ட் எப்படி பிரேக் ஆகும்? பை பாண்ட் வந்து இந்த சைடு போகணுமா? இந்த சைடு போனால் ஜஸ்ட் ஒரு செகண்டரி கார்போகேட்டன் கிடைக்கும். ஆனால் இந்த சைடு போனால் ஒரு டெர்ஷரி கார்போகேட்டன் கிடைக்கும்ல. ஸோ பெட்டர் இந்த சைடு போகட்டும். அப்போது இந்த சைடு ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸு. ஓகே, அப்போ இவங்களுக்கு அதே மாதிரி ஆப்போசிட் சார்ஜ் இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது CH3 CH3 இந்த இடத்துல ப்ளஸ் தானே இருக்கும். அந்த ப்ளஸில் யார் வரும்? OCH3 வரும். சிங்கிள் பாண்டு CH மைனஸ் தானே, அதில் யார் வரும்? அதில் Br வரும். CHBr, இங்கே CH3. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதாவது ஏ கிடைச்சிது. இனிமேல் என்ன ஆகுதுன்னா இந்த ஏ கூட HI ரியாக்ட் ஆகுது. ஹைட்ரஜன் ஐடிக் ஆசிட். HIயில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் H+உம் I- இருக்காங்க. நல்லா பாருங்கள், இதில் இந்த CH3 OCH3 இருக்குல்ல, மெத்தாக்சி குரூப்புக்கு இந்த H கிடைச்சா மெத்தனாலாக மாற முடியும். அது ஒரு குட் லீவிங் குரூப்பு. அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது இந்த நெகட்டிவ் பார்ட் OCH3 அது நெகட்டிவ் பார்ட்டாக வெளியே போகும். அப்போ இங்கேருந்து வேற ஒரு நெகட்டிவ் பார்ட் I- உள்ளே போகணும். ஸோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? CH3 OCH3 போனேன், மைனஸாக போனேன். அப்போ அங்கே I- ஐயா வந்தேன். கிளியர்? சிங்கிள் பாண்ட் CH, இங்கே Br, இங்கே CH3 இருக்கா பாருங்க. CH3 CCH3 அதில் ஐடின் வரும். CH3 CCH3 அதில் ஐடின் வரணும். அப்போ இது வராது, இங்கே ஐடின் வருது. ஓகே, அதே மாதிரி CHBr. எஸ், ஆப்ஷன் பி கரெக்டாக வருது பசங்களா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? இப்போ இது கான்செப்ட் கிளியரா? ஓகே.